தாவேக தலைவர் விஜயின் தேர்தல் பரப்புரை குறித்து நம்முடன் பேசுவதற்காக தாவேக நிர்வாகி வாகை குணசேகரன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். கரூரில் தாவேக தலைவர் விஜய் தேர்தல் பரப்புரையை இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்காரு. நாகையில பேசும்போது விஜய் மீனவர்களை பற்றியும், நாமக்கல்ல பரப்புரை மேற்கொள்ளும் போது கிட்னி திருட்டு பற்றியும், இந்த மாதிரி ஒரு மாவட்டங்களையுமே அங்க இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனைகள் குறித்து விஜய் பேசி வராரு. இந்த நிலையில கரூர்ல இன்னைக்கு அவர் எதை குறித்து பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் சார். கரூர்ல கடல் அலை போல குழுமி இருக்கிற மக்கள் வெள்ளத்துக்கு மத்தியில சுனாமி மாதிரி சுனாமி, மக்கள் சூறாவளி, இப்படி ஒரு புயல் மாதிரி ஒரு பெரிய ஏறத்தாழ 1.5 லட்சம் பேர் குறையாம இந்த மீட்டிங்ல இருப்பாங்க. அந்த மக்கள் வெள்ளத்துல கரூர்ல 10 ரூபா பாலாஜி அவர்களின் அட்டகாசத்தையும் அடாவடித்தனத்தையும் கண்டிப்பா தூளுரிச்சு காமிப்பார். குறிப்பா அவர் இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ வேணுமா, உங்களுக்கு அமைச்சர் வேணுமா அப்படிங்கிறது நீதிமன்றத்துல அவருக்கு கேட்டதுனால, எனக்கு அமைச்சர் பதவி முக்கியம் இல்லை, எம்எல்ஏ மட்டும் சிறையில் இல்லாம நான் வெளியேறி தப்பிச்சு போனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்களை இந்த திமுக எவ்வளவு கொண்டாடுது அப்படிங்கிறதையும் எங்க தலைவர் இந்த மக்கள்கிட்ட தோலுரிச்சு காமிச்சிருவாரு. அதே மாதிரி தான் அதிமுகவில் இருந்த போது சட்டசபையிலே திமுக பேசினதும், இவர் திரும்ப அமமுக போயிட்டு திமுக எனும் வாஷிங் மிஷின்ல இவர் உள்ள போய் விழுந்த உடனே பெரிய தியாகியானதையும் எங்க தலைவர் தோலுரிச்சு காமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா டாஸ்மாக்ல நடந்த முறைகேடுகளும், இந்த கள்ளக்குறிச்சி ஏரியால நடந்த கள்ளச்சாராயத்துக்கு பலியானவங்களுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்து அதை ஆஃப் பண்ண நினைச்ச அந்த இதையும் பல்வேறு செயல்களையும் எங்க தலைவர் குறிப்பா இன்னைக்கு கரூர் மண்ணுல எங்களோட ஏற்கனவே 30 விழா நடந்துச்சு. அதுல போலி முகநூல் வாசிகள், போலி வலைதள வாசிகள் வெளியில கிரவுண்டுக்குள்ள 1.5 லட்சம் பேரு, வெளியில 1 லட்சம் பேரு, மொத்தம் 2.5 லட்சம் பேர் இருக்காங்க அப்படிங்கறத திரும்ப ஒரு 10 பேர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அது காலி சேராத்த இருந்துச்சு. ஆனா இங்க பார்க்கும்போது ஒரு பெரிய மக்கள் வெள்ளமா இங்க காணொலியில தொலைக்காட்சியில பார்க்கும்போது அப்படியே அலையா போறாங்க. அது ரொம்ப பிரமிப்பா இருக்கு. இதையெல்லாம் எங்க தலைவர் திமுகவிற்கும் பாஜகவுக்கும் நேரடியா விடுக்கிற சவாலா தான் இந்த கரூர்ல பேசுவாருன்னு நான் நினைக்கிறேன் சார். அதே போல எப்பவுமே தன்னோட தேர்தல் பரப்புரையில விஜய் திமுகவையும் பாஜகவையும் மட்டும்தான் சாடி பேசிட்டு வந்திருக்காரு. ஆனா இன்னைக்கு நாமக்கல்ல மேற்கொண்ட பரப்புரையில அவர் அதிமுகவையும் சாடி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. அதிமுக பாஜகவோட சந்தர்ப்பவாத கூட்டணி வச்சிருக்காங்க போன்ற கருத்துக்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருந்தாரு. ஸோ இதன் மூலமா தாவேக அதிமுகவோட கூட்டணி அமைக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அதாவது 2/2/2024 எங்க தலைவர் கட்சி ஆரம்பிச்சாலும் 27/10 வீசாலையில விக்கிரபாண்டியில கொள்கை திருவிழா மாநாடு போட்டதுல இருந்து எங்களோட தலைமையை ஏற்றுக்கிட்டு வர்ற எந்த கட்சிக்கும் நாங்க ஏத்துக்குருவோம், ஆட்சி அதிகாரத்துல பங்கு தருவோம் அப்படிங்கறத சொன்னாரு. ஆனா எங்களோட கொள்கை எதிரி பாஜக, தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணாவின் பெயரை பயன்படுத்தி ஒரு குடும்பமே கூட்டு கொள்ளையடிக்கும் கரப்ஷன் கபடதாரியான திமுக எங்களோட அரசியல் எதிரி. இவங்க 2 பேர்ட்டையும் எந்த காலத்திலையும் கூட்டணி கிடையாது அப்படிங்கறத சொன்னாங்க. அந்த ஒரு ஆப்ஷன்ல நிறைய பேர் அதிமுகவோட கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறது மாதிரி சொன்னாங்க. அதுக்கு பின்னாடி எங்க தலைவர் மதுரை பாரபத்தியில நடந்த மாநாட்டுல அதிமுக ஒரு காலத்துல அமைச்சர் கலைஞர் அவர்கள் நீங்க எம்ஜிஆர் திருப்பி வந்த உடனே நான் ஆட்சியை தந்துறேன் என்கிட்ட ஒப்படைங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிரியவே கெஞ்ச வச்ச எம்ஜிஆர், நீங்க இன்னைக்கு அம்சாட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்குன்னு சொல்லிட்டு அதிமுக நலன் மேலையும் அதிமுக தொண்டர்கள் நலன் மேலையும் ஒரு அக்கறை செலுத்தி தான் அந்த மேடையில பேசினார். இன்றும் எங்களது தலைவர் பேசினார். என்ன பேசினார்? புரட்சி தலைவரின் தொண்டர்கள் பேசுகிறார்கள் அப்படின்னு தான் சொல்றாரு. எப்படின்னா மூச்சுக்கு 300 தடவை நீங்க அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு இருந்த நீங்க இன்னைக்கு ஜெயலலிதா மேடம் சொன்ன அந்த கண்டென்ட்டையே மறந்துட்டு இந்த தமிழ்நாட்டின் நலனுக்காக நாங்க ஒரு கூட்டணி அமைக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணியை நீங்க அமைக்கிறீங்களே, நீட்டு பிரச்சனை தீர்ந்துச்சா, கச்சத்தீவு தீர்ந்துச்சா, இல்ல தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதி தர வேண்டியதை அதை தந்தாங்களான்னு சொல்லிட்டு தமிழக அரசுக்கும் ஒரு ஆதரவான குரலை கொடுத்து கொண்டு இதையெல்லாம் நான் கேட்கல, அம்மாவின் எம்ஜிஆர் அவர்களின் உண்மை அதிமுக தொண்டர்கள் கேட்கிறாங்கன்னு சொல்றாரு. ஆக அதிமுக தொண்டர்களின் பக்கம் நின்று பேசக்கூடிய ஒரு தலைவன் யார் என்றால் எங்களது தமிழக வெற்றி கழக தலைவர் தான். அதே சமயத்தில் அதிமுகவை தலைவர் அவர்கள் நேரடியாக விமர்சித்தாலும்
அதை அதிமுக தொண்டர் வாயிலாகவே விமர்சித்தார் என்பதே 100% உண்மை. சார், போன வாரம் கரூர்ல திமுக சார்பில் முப்பெரும் விழா நடந்துச்சு. அந்த விழாவுக்கு வருகை தந்த கூட்டத்தை விட இன்னைக்கு தாவேக தலைவர் விஜயோட வருகைக்காக வந்திருக்கிற இந்த கூட்டம் அதிகமா குறைவா? கண்டிப்பாக அதை விட 3 மடங்கு 4 மடங்கு அதிகம். அங்கே காலிச்சேர்கள் இருந்தது, பையிலே மைசூர் பாக்கு, மிச்சரு, கிப்டுகள் இருந்தது. கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போதே வாழைத்தாரும் ஆப்பிளும் வாழை மரத்தையும் வெட்டி எடுத்துக்கொண்டு போய்கிருந்தார்கள். கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போதே வெளியே வந்து மக்கள் அலை அலையாக வண்டியில் ஏறி போய்கிட்டு இருந்தார்கள். ஒவ்வொரு கிளை வாரியாக 300 ரூபாயும் கோழி பிரியாணியும் கோட்டரும் கொடுத்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள். இங்கே பாருங்கள், சுவாமி விவேகானந்தர் சொன்னார், ஒரு 100 இளைஞர்களை கொடுங்கள், நான் இந்த இந்தியாவை வலிமையானதாக மாற்றி காமிக்கிறேன் என்று. எங்களது தமிழக வெற்றி கழக தலைவரின் கீழ் ஒரு இளம் ஜிங்கப்படை, இளம் யுவதி பெண்கள் படை, இளம் யுவதிகள் படை, மகளிர்கள் படை, இல்லத்தரசிகள் படை, ஒரு பெரிய தமிழகத்திலே உணர்ச்சி மிக்க மாநிலமான நாமக்கல்ல கூட சொன்னாரு, உணர்வுக்கு உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மண் அப்படின்னு சொல்லிட்டு சேர மண்ண. அந்த சேர மண்ல லட்ச மக்களா கடல் அலையா திரண்டு வரும்போது அதை விட 3 மடங்கு 4 மடங்கு 5 மடங்கு பெரியது கூட்டம் கூடியது, கூட்டம் இருக்கிறது. அதை விட நீங்கள் இன்னும் ஒன்று கணக்கில் கொள்ள வேண்டும். எந்த ஒரு கூட்டமும் கடந்த ஒரு 20 வருடமாக தமிழக அரசியல் வரலாற்றிலே கால் கெடுக்க கொளுத்தும் வெயிலையும் சுடு வெயிலையும் தாங்கிக் கொண்டு தனது தலைவரின் உரையை கேட்பதற்காக தமிழக மக்கள் ஒரு 25 வருடத்துக்கு பின்பு நிற்பது இதுதான் நான் பார்த்ததில் முதல் முறையாக தெரிகிறது. அதிலும் 5 பைசா காசு வாங்காமல், கோழி பிரியாணி வாங்காமல், கோட்டர் வாங்காமல் தன்னெழுச்சியாக மக்கள் அணில் திரள்வது 1967 அறிஞர் அண்ணாதுரைக்கு தலைமையில் எவ்வாறு திரண்டார்களோ, அதன் பின்பு 1977 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் தலைமையில் எவ்வாறு ஒரு எழுச்சி ஏற்பட்டதோ அதே போல் இன்று ஏற்படுகிறது என்று இது நிதர்சனமான உண்மை. அதை வந்து நீங்க இங்கு கூடிய கூட்டத்தை நீங்கள் வந்து திமுகவின் முப்பெரும் விழாவோடு ஒப்பிடுவதே மிகப்பெரிய அபத்தம். சார், விஜய் அவர்கள் பரப்புரை மேற்கொள்ளக்கூடிய அந்த இடத்துல இப்போ மின் விநியோகம் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. இது வந்து மக்களின் பாதுகாப்புக்காகவா அல்லது இதன் பின்னாடி வேற ஏதாவது காரணம் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, மக்களின் பாதுகாப்புக்குத்தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா மின்வெட்டு தடைபடுறது நல்லதான். இருந்தாலும் எங்களது கட்சி நிர்வாகிகள் வந்து மின்சார ஜெனரேட்டர் மூலமாக மின்சார ஏற்பாடு செய்திருப்பார்கள். ஏனெனில் மக்கள் வந்து ஒரு ஸ்டாண்டர்டா நிக்கிறத நான் தொலைக்காட்சியில தான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஸ்டாண்டர்டா நிக்காம அப்படியே எல்லாருமே ஷேக் ஆகுறாங்க. ஒரு கடல் அலை எப்படி வரும் அது மாதிரி மக்கள் எல்லாமே அந்த ஊர்தி நகர 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 ஒரு நிமிடம் அப்படியே ஆடி அந்த கடல் அலை போல ஆடி வந்துதான் நிக்கிறார்கள். அப்போ அதுவாறு சூழ்நிலை ஏற்படும் போது உயரழுத்த மின் கம்பிகள் இது போன்ற சூழ்நிலையால் காவல்துறையுமே ரொம்ப பொறுமையாக அந்த நிகழ்ச்சியை ஹேண்டில் பண்ணுகிறார்கள் என்றுதான் எனக்கு தோணுகிறது. அவர் நினைத்திருந்தால் இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கூட கொடுத்திருக்கலாம். ஆனால் மெல்ல மெல்லவே அவர்கள் நடந்து போகிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் மின்வெட்டு இந்த நேரத்தில் கட் பண்ணியது, அதுவும் கரூரில் கட் பண்ணியது நன்மை என்றுதான் தோணுகிறது. இருப்பினும் அந்த தலைவர் பிரச்சாரம் பேசும்போது அவர் வந்து போடக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது, போடவும் செய்யலாம். சார், ஒரு இடத்துலையுமே வந்து விஜய் தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டதுக்கு அப்புறம் அவருக்கு நிறைய விமர்சனங்கள் வருது. இவருக்கு கூடும் கூட்டம் எல்லாம் வாக்குகளாக மாறாது, இது போன்ற நிறைய விமர்சனங்கள் வருது. இந்த விமர்சனத்தை எல்லாம் தாவேக எப்படி எதிர்கொள்கிறது? இல்ல, இங்க கூடும் கூட்டம் எல்லாம் வாக்குகளா மாறாதுன்னு என்னன்னு சொல்றாங்கன்னா, அவங்க எல்லாம் பயத்தின் வெளிப்பாடு, அச்சத்தின் வெளிப்பாடு. பாரதிய ஜனதா சார்பாக திருநெல்வேலியிலே பாகவ முகவர்கள், வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் நடந்தது. அங்கே 80 வயது மூதாட்டியை கொண்டு வந்து வைத்து கணக்கு காமித்தார்கள். அதே போல் முப்பெரும் விழாவிலே கூடிய கூட்டம் 1 மணி நேரத்திலே வெளியேறி போய்விட்டது. வாழைத்தாறு தோரணங்களை எல்லாம் கட்டி பிச்சு எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போய்விட்டார்கள். அதே போல் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் இது போன்ற ஒரு நின்ற இடத்திலேயே நின்று தலைவரை ஒரு வெறியோடு, வேட்கையோடு, லட்சிய உணர்வோடு சந்திக்க வேண்டும், அவர் உரையை கேட்க வேண்டும், இந்த தமிழகத்தை மாற்ற வேண்டும் என்று கால் கடுக்க கொளுத்தும் வெயிலிலும் கொட்டும் மலையிலும் சுடு மணலிலும் அவர்கள் நின்று அந்த உரையை கேட்கிறார்கள் என்றால் எவ்வாறு ஓட்டு போடாமல் இருப்பார்கள்? ஏதேனும் 1000 பேரில் ஒரு ஆள் வந்து வேணுமென்றால் மாற்று கட்சியினர் வந்து அங்கே என்ன நடக்கிறது என்று கேட்பார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருகிற கூட்டத்திலே 99.8% மக்கள் வாக்களிப்பார்கள்.
அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதை உங்களுக்கு 2026 தேர்தல் முடிவு சொல்லும். அதனால நீங்க அதை பத்திலாம் கூட்டம்லாம் வாக்காகாது அப்படிங்கறதுலாம் எப்படின்னா வாயை வாடகைக்கு விட்டு காசு வசூல் பண்றவங்களும் ஐயோ இவ்வளவு பெரிய நம்ம இவ்வளவு கோடி ரூபாய் பணம் செலவழிச்சு 50 கோடி செலவழிச்சு 30 ரூபா நடத்துறோம், 234 தொகுதிக்கு நாம மாவட்ட செயலாளர்கிட்ட காசை கொடுத்து ஆறுகளை குட்டியானையில கூட்டிட்டு வர்றோம், ஆட்டோல கூட்டிட்டு வர்றோம், வேன் பிடிச்சு கூட்டிட்டு வர்றோம், ஒத்த ரூபா செலவு பண்ணாம இந்த மனுஷனுக்கு எப்படி இவ்வளவு கூட்டம் வருது, அப்ப எங்க ஆட்சிக்கு வந்துருவாரோ என்ற பயத்தின் வெளிப்பாடு. அந்த அவர்களின் பயம் 2026 மேயிலேயே தெரிஞ்சு போயிடும். அது பயமாவே இருக்கும். அது வரைக்கும் எங்கள் தலைவரின் வெற்றி முகம்தான். எங்கள் தலைவர் 2026 நடைபெற உள்ள தேர்தலின் ரிசல்ட் சொல்லும் கூட்டம் ஓட்டாக மாறுமா மாறாதா என்று. சார், திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றல அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்கள் உட்பட அது எல்லாத்தையுமே சொல்லி விஜய் அவர்கள் குறிப்பிட்டிருந்தாரு. ஆனா தாவேக்க நாங்க வந்தா என்னென்ன அங்க வாக்குறுதிகள் கொடுப்போம் அப்படின்றத சொல்லாம அமெரிக்காவுக்கு ஒத்தையடி பாதை அமைக்கப்படும், இந்த மாதிரி பொறுப்புணர்ச்சி இல்லாம விஜய் பேசினதா ஒரு சில விமர்சனங்கள் முன் வருது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? விமர்சனம் பண்றவங்க அவங்க கொள்கை சார்ந்து, அவங்க கட்சி சார்ந்து, அவங்க சுயநல கண்ணோட்டத்தோட பேசுவாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எதிர்காலத்தை தமிழகத்தின் நலன் மேல் அக்கறை கொண்டு பேசுவாங்க. இப்போ எங்க தலைவர் புதுசா பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவர் என்ன சொன்னார்னா, சாப்பிடுறதுக்கு சோறு, அடிப்படை வசதிகள், சாலை கட்டமைப்பு, பெண்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு, மருத்துவம், கல்வி, இந்த போன்ற விஷயங்கள்ல நான் எப்பவும் கரெக்டா இருப்பேன். அதுல நோ காம்ப்ரமைஸ், அதை நம்ம கொடுப்போம். அது போக அடிஷனலா நாம எதுவும் பண்றதுன்னா இருக்கிறது தான் நம்ம பண்ண முடியும். இன்னைக்கு தலைவர் இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்காரு. அரசின் நிதி நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியாது, அரசினோட கஜானா நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியாது, வரி வருவாய் எவ்வளவு, அது கடன் சுமை எவ்வளவு, இதையெல்லாம் நம்ம கணக்கில் கொண்டு அது ஒரு நிரந்தரமா ஆர்டிஐ மூலமா ஒரு எல்லா தகவல் ரெடி பண்ணி ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையை எப்படி சரி செய்யணுங்கிற ஒரு திட்டம் வகுத்து கூட தேர்தல் அறிக்கையில வெளியிடுவாங்க. இப்ப இன்னைக்கு பிரச்சாரத்துல மக்களை சந்திக்கத்தான் அவர் மக்களோட குறைகளை ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் வர்றாரு. நீங்க தேர்தலுக்கு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கையில என்ன சொன்னீங்க? கொப்பரை தேங்காய் இந்த மாதிரி கொப்பரை தேங்காய் ஒரு ஆளை வைப்போம் அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் தானிய சேமிப்பு கிடங்கு வைப்போம் அப்படின்னு சொன்னீங்க. அப்படிங்கிறத அவர் அடையாளப்படுத்தி காமிக்கிறாரு, அவங்கள்ட்ட மென்ஷன் பண்றாரு. தான ஆட்சிக்கு வர்றத தேர்தல் அறிக்கைன்னு சொல்லுவேன். நீங்க இப்பவே சொல்லணும்னு சொன்னா, நான் செவ்வாய் கிரகத்துல ஐடி பொங்கவும், காற்றுல கல்லு வீடும், அமெரிக்காவுக்கு ஒத்தடி பாதையும், இப்படியா நம்ம சிஎம் சார் மாதிரி அடிச்சு விட முடியும்? இப்ப சிஎம் சார் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில பெரியாருக்கு போட்டோ வச்சேன்னு சொன்னாரு. இப்ப போய் பார்த்தா போட்டோவே காணோம். ஒரு மால்ல வச்சுட்டு அப்படியே அடிச்சு விட்டு போறதுதான். அதே மாதிரி அவர் சொல்றதுக்குள்ள வாய் புளிச்சதோ அவரோட டயலாக் தான், சிஎம் சாரோட டயலாக் தான். வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்கறத அப்படியே அடிச்சு விட்டு போறது எங்க இது கிடையாது. எங்களோட விஷன் எப்படின்னா, எங்க தலைவரோட விஷன் நமக்கு இந்த பேரும் புகழ் கொடுத்த தமிழ் மக்களோட வரி வருவாய ஒரு தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவின் பெயரை பயன்படுத்தி ஒரு குடும்பமே ஒரு கூட்டு கொள்ளை அடிக்குது. ஒரு குடும்ப ஆதிக்கம் நிறைந்த, அவர் என் தலைவர் எப்பவுமே குடும்ப ஆட்சின்னு சொல்லல, குடும்ப ஆதிக்கம் நிறைந்த ஒரு ஆட்சியா இருக்கு, ஒரு கட்சியா இருக்கு. இதை இந்த தமிழ் மண்ணில இருந்து அகற்றணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துலதான் அரசியலுக்கு வர்றாரு. அரசியலுக்கு அத அவரே நம்பிக்கை இல்லாம வந்திருக்கலாம், மக்கள் நம்மளை ஏத்துக்குவாங்களா, இன்னும் நாளாகுமா அப்படிங்கிற எண்ணத்துல வந்தவரு இன்னைக்கு பாத்துக்கலாம் அப்படின்ட்டாரு. நாமக்கல்ல நான் கூட 2 வாரம் 3 வாரம் ஒரு மாதிரியா இருந்தேன். ஆனா இன்னைக்கு உங்களை எல்லாம் பார்க்கும்போது ஒன்னாரு நீங்களா நானான்னு பாத்துக்கலாம் அப்படின்னு நேரடியா சவால் விட்டுட்டாரு. அதை விட பெரிய இந்த திமுகவுக்கு சில நாள் வரைக்கும் அவங்க ஏமாத்திக்கிட்டே இருப்பாங்க. நீங்க நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டா பிஜேபி உள்ள வந்துடும், ஏடிஎம்கே ஓட்டு போட்டா பிஜேபிக்கு உள்ள வந்துடும். ஆனா பிஜேபிக்கும் திமுகவுக்கும் மறைமுக கூட்டு கள்ள தொடர்பு இருக்குங்கிறத பறைசாற்றி நீங்க பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு போட்டா திமுகவுக்கு ஓட்டு போட்டா பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு போட்டது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நெத்தி போட்டுல அடிச்சது மாதிரி திமுகவையும் அடிச்சிட்டாரு. இந்த தமிழக மக்கள்கிட்டையும் ரிக்வஸ்டா பார்த்து உசாரா இருங்க மக்களே அப்படிங்கறது மாதிரி சொல்லிட்டாரு. ஆக நேரடி தொடர்பு கொண்ட அதிமுக கூட்டணியும் எதிர்த்துட்டாரு. மறைமுகமா கள்ள கூட்டணி வச்சிருக்கிற பாஜகவையும் பாஜகவும் திமுகவோட கள்ள கூட்டணி, அதாவது மறைமுக தொடர்பு அண்டர் கிரவுண்ட் டீலிங்கையும் இந்த மக்கள்கிட்ட தோல் உரிச்சு காமிச்சிட்டாரு. சார், அதே போல கரூர்ல தொண்டர்களும் ரசிகர்களும் கிட்டத்தட்ட 7 மணி நேரத்திற்கு மேல அங்க காத்துட்டு இருக்காங்க. அங்க போலீஸ் தொண்டர்கள் மேலேயும் ரசிகர்கள் மேலேயும் தடியடி கூட நடத்திருக்காங்க, தள்ளுமுள்ளுவு அங்க ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு தாவேக்க தரப்புல இருந்து என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டு இருக்கு?
இது வந்து தாவேக தரப்புல பண்ணக்கூடாதுங்க. தாவேக தரப்புல இருந்து ரிக்வஸ்டேஷன் லெட்டர் வந்து காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்ட கொடுத்துட்டாங்க. கண்காணிப்பாளர் வந்து இவர் வந்து ஒரு தமிழகத்தின் இன்னைக்கு அவசிய தேவைங்க. தமிழக வெற்றி கழக தலைவர், எங்க வெற்றி தலைவர், தமிழகத்தை பிடித்துள்ள பிணியை நீக்க வந்த அருமருந்துங்க அவரு. அவருக்கு வந்து எவ்வளவு மக்கள் செல்வாக்கு இருக்கு, எந்தெந்த ஊர்ல இருந்து எவ்வளவு கூட்டம் வரும், அப்ப எப்படி நம்ம பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை கொண்டு வந்திருக்கணும். ஒரு குறுகிய இடத்தை கொடுக்க கூடாது, ஒரு பறந்து விரிந்த விசாலமான இடத்தை கொடுக்கணும். அங்க உள்ள மக்கள்கள் எல்லாமே வந்து கேட்கறது மாதிரி இருக்கணும். இப்படி வந்து கூட்ட நெரிசல்கள்ல உள்ள ஒரு இடமா கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த காவல்துறை தான் முடிவு பண்ணிருக்கணும். இதுல வந்து தாவேக்கா வந்து தோல்வி இல்லை. தாவேக்கா வந்து என்ன முன்னேற்பாடுகளை பண்ணியிருக்காங்கன்னா, ஆம்புலன்ஸ் பண்ணியிருக்கோம், தன்னார்வ தொண்டர்களை நாங்க பண்ணியிருக்கோம். இதை மீறி இன்டெலிஜென்ஸோட ஃபெயில் தான் இது வந்துட்டு, தவிர எங்க தாவேக்கா மூலமா எந்த ஃபெயிலுமே இல்லைங்கிறதா என்னோட கூற்று. நன்றி சார். இணைப்பில் வந்து உங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. மிக்க நன்றி மேடம், மிக்க நன்றி.